என்ன சுகம், என்ன சுகம். ஐயோ ஐயோ, சொர்க்கம்னு சொல்றாங்களே, அது இதுதானா? என்னப்பா இது? ராத்திரி நேரத்துல இந்த பாடுபடுத்துற. எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கய்யா. தூக்கம் வரலையே. இதுவரையிலும் ஏற்படாத ஒரு இன்பம். என்னது? என்ன சொல்ற? விலைக்கு சொல்ல முடியலையே. ஒரு இதமான உணர்வு. அத சொல்லு. ஆரம்பமாயிடுச்சா? மருது, என் நெஞ்சு மேல மிருதுவான பஞ்சு வச்ச மாதிரி. தலகாணிக்குள்ள பஞ்சுதான் இருக்கும். கரிகாலா, வாலிபத்தில் இந்த மாதிரி கனவு வரதெல்லாம் சகஜம். ஆனத்தாத படுத்துக்க. மருது, அந்த பூங்குடி இன்னமும் என் மேலேயே இருக்குது. உனக்கு மோகினி பிசாசு தான் பிடிச்சிருக்கு. சாப்பாடு. ரொம்ப பிரமாதம். எது? முதுகு வலிதான். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி மயக்கத்துல உன்னை மறந்து பண்டாட்டம் பாடி நண்டாட்டம் ஆண்ணியே, அதை சொல்றேன். என்னது? ஏதாவது விபரீதம் நடந்துருச்சா? விபரீதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நீ திடீர்னு குழந்தை ஆயிட்ட. நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்படி கவனிச்சேன். குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதாவது குழந்தைய தொட்டில போட்டு தூக்க வைப்பாங்க. தவறி விழுந்துட்டா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு பயப்படாத, ஓமே குத்தம் இல்ல. நீ சாப்பிட்ட பாரு இந்த பழம், அது பண்ணி தானே, அவ்வளவுதான். ஆமா, என்ன துரத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த ஆளுங்கெல்லாம். ஆமா, அவங்களுக்கு பொண்டாட்டு பிள்ளையே கிடையாது, நம்ம சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, சுத்திய இருக்கேன் பிடிச்சியா? நவரசம் மகாராஜா, இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஆஹா, கவர்ச்சியிலே காமன், கம்பீரத்திலே ராமன், கனத்திலே பீமன். பொதுவா சொன்னா புராண காலத்து கதாநாயகர்கள்லாம் உங்க உடம்புல பொதுக்கூட்டம் போட்டா போலே இருக்குங்க. நவரசம், எல்லாம் கையினுடைய கைங்கரியம் தான். அழக உருவாக்குறதுல நீ அரபிரம்மா. மகாராஜா, இன்றைய கன்னி வேட்டை எந்த திசையிலோ நான் தேடி போக போவதில்லை, அவளே என்னை தேடி வரப்போகிறாள். யார் அந்த பெண்? சாதாரண பெண் அல்ல, அசைந்து வரும் அழகு ரதம். ஜம்பு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். ஜம்பு, ஜம்பு, எங்கே அவள்? எங்கே அவள்? ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? அந்த தங்கச்சிலை எங்கே? ஏன் முடிக்கிற? தங்கச்சிலைய வட்டி கடையில அடகு வச்சிட்டியா? அவ தப்பி ஓடிட்டா. என்ன மன்னிச்சிடு. காஞ்சனா, வந்துட்டியம்மா? ஏம்மா, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆபத்து தான்ப்பா. முரடனுங்க சில பேரு என்ன காட்டு வழியா கடத்திக்கிட்டு போனப்போ இவர் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? வணக்கம். வணக்கங்க தம்பி, என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் இருக்குங்க. தம்பி, ராத்திரி எல்லாம் காட்டல எங்க தங்கினீங்க? எப்படி தங்கினீங்க? அப்படி கேளுங்க, விளக்கமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம். ஏம்மா? அது வந்துப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காஞ்சனாவுக்கு இருட்ட கண்டாலே ஒரே பயம். அதாவது அம்மா கழுத்தை இறுக்கி பிடிச்சோம் இல்லையா? ஆமாங்க. மடியில தலை வச்சு படுத்தா தான் தூக்கமே வரும். ஆமாங்க. அது என்ன அவ்வளவு சரியா சொல்றீங்க? எல்லாம் அனுபவம் தான். அனுபவமா? ஒண்ணும் இல்ல, யூகம். என்னப்பா
வந்துருங்க போல இருக்கே. அடடே மறந்தே போயிட்டனே. அம்மணி அம்மணி பாத்தியம்மா, காலையில ஒன்ன தேடி போனவ இன்னும் காணும். யாரது? நான் தாங்க அம்மனி. என்ன இதெல்லாம்? மந்திரத்தை புத்துனிக்காங்க. இத மனையில கட்டினாங்க. காணாம போன பொண்ணு தானா வரும்னு சொன்னாங்க. அட ஒண்ணு என்ன 9 கட்டி போறானுங்க, வாங்கி போட்டுனுங்க. நல்ல வேலை 9 கட்டாதம்மா, 9 பொண்ணு வந்து நிக்க போகுது. ஆமா, காஞ்சனாவை எங்கெல்லாம் தேடின? ஆடா அதை ஏன் கேக்குறீங்க? மந்தையில தேடுங்க, சந்தையில தேடுங்க. சந்தையிலையா? ஏமா சந்தையில தேடுறதுக்கு காஞ்சனா பூசணிக்காயா இல்ல கத்திரிக்காயா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ற பிறந்தவ மாதிரிங்க காஞ்சனாமா. அந்த கவலையில கோமாரியம்மன் கோயிலுக்கால போய் குறி வச்சு கூட காட்டுங்க. என்ன பூசா எல்லாத்தையும் புட்டு வச்சாரா? ஆமாங்க. தைய பிறந்ததா என்ற கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லி போட்டாருங்க. என்ன அம்மணி, என்ன தேடுற சாக்குல உனக்கு புருஷன் எப்ப வர போறான்னு குறி கேட்க போனியா? அடி என்ற ராசாத்தி வந்து போட்டீங்களா? இந்த பூசணிக்காய் வாசனை பட்டாலே அம்மா வந்து போடுவீங்கன்னு நான் நினைச்சது பழிச்சு போட்டுருங்க. சரி சரி, வந்த விருந்தாளிக்கு பாலு பழம் எடுத்துக்கிட்டு வாப்போ. இந்த பறந்து வாருங்க. அப்ப நான் வர்றேங்க. இருங்க, பலகாரம் சாப்பிட்டு போலாம். எனக்கு அவசர வேலை இருக்கு, இன்னொரு முறை வந்து சாப்பிட்டுட்டே போறேன். வரேன். சரி. பார்த்துவா. அன்பு மருது, நலம் நலமே வாழ்க. செல்வன் கரிகாலனை நீ வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டு நாளையோடு 25 ஆண்டுகள் ஆகின்றன. நாம் திட்டமிட்டபடி பூபதி மன்னரின் பழைய அரண்மனையில் சந்திப்போம். மணிவண்ணா, காலத்துக்கு கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம். அப்பா என்ன சொல்றீங்க? மணிவண்ணா, சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை, சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை. அந்த 2 பாக்கியமும் எங்களுக்கு இல்ல. அப்படின்னா உங்க மனம் புண்பட முடியா? நான் ஏதாவது தவறு செய்தேனா? இல்ல இல்ல, தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும், மணிவண்ணன் மேல மாசு படியுமா? அப்பா, இந்த பாட்டும் பெருமையெல்லாம் என் அண்ணனுக்கு தான் செய்யும். உண்மைதான்ப்பா. வள்ளலான கர்ணனுக்கு தாயானதால குந்தி தேவிக்கு வரலாற்று இடம் கிடைச்சது. அத போல உன்னை பெற்ற தாய்க்கு இந்த உலகம் உள்ளளவும் புகழ் நிலைச்சிருக்கும். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லப்பா. அம்மா, இந்த சொல்லுக்குரிய தெய்வம் நான் இல்லப்பா. என்ன? உன்னை பெற்றவங்க நாங்க இல்ல. ஐயோ, இது என்ன கொடுமை! மனசை திடப்படுத்திக்க மணிவண்ணா. கூட்டுக்குள்ள விடப்பட்ட குயிலின் குஞ்சுதான் நீ. இப்ப அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா நான் யார்? என்ன பெத்தவங்க யார்? என் பூர்வீகம் என்ன? இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்கார் டாக்டர் அருணகிரி. இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் எல்லாம் விவரமா சொல்லு. மணிவண்ணன், இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நான் உன்னை அனுப்புறப்போ நீ பச்சைமணி, இப்போ நீ பசும் பொன். டாக்டர், பொண்ணுக்கு கூட பூமியோட வயசுல பிறந்ததுன்னு ஒரு பூர்வீகம் இருக்கு. எனக்கு அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கவலைப்படாத, உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ இத பாத்தியா? இதுதான் நீ பிறந்த அரண்மனை. நான் அரண்மனையில பிறந்தேன். ஆமா,
இது எங்க இருக்கு? அருகாமையில தான் இருக்கு, ஆனா இந்த நிலையில இல்ல. மணிவண்ணா, இதுதான் நிஜும் சகோதரனும் பிறந்த இடம். சகோதரனா? ஆமா, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கான். எனக்கா? டாக்டர், 25 வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றிட்ட. உன்னோட ராஜ விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மருது. டாக்டர், இவன் உன்னுடைய தம்பி. ஏன் தம்பியா? ஆமா, உன் தம்பி கரிகாலன். என்ன போலவே இருக்கியே. ஆமா, உன்னை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. மணிவண்ணா, கரிகாலா, இந்த கோட்டையிலே இருந்து கொண்டு புகழ் பரப்பிய பூபதி என்னும் ஒளிவிளக்குதான் இந்த தேசத்தின் திருவிளக்காக திகழ்ந்தது ஒரு நாள். அவர் இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும். அன்பு, அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் வாரிசு, அவருக்கு நீங்க இருவரும் வாரிசு. டாக்டர், எங்க தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை. டாக்டர், டாக்டர், அந்த வீர திருவுருவம் வேண்டது எப்படி? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனையில் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடிய மண்ணிலே தாய்த்த மாபாவி மார்த்தாண்டன் இன்னும் உயிர்முடுதான் இருக்கிறார். மார்த்தாண்டன், இந்த மண் மீதானே, அந்த வெண் மீதானே, என்னை பெற்றெடுத்த என் அன்னையின் மீதானே, எந்த மார்த்தாண்டன் என் தந்தையின் உடலையும் புகழையும் தாய்த்தானோ அவனுடைய தலையில ஊழச் செய்தேன். இது சத்தியம். இது வெறும் சபதம் அல்ல. மார்த்தாண்டனுக்கு நான் படிக்கும் சாதனை. அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோரணம் கட்டி தொங்க விடுவோம். மகாராஜா, மகாராஜா, கண்டுபிடிச்சிட்டேன். உங்க உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஓஹோ, காட்டுல வாங்கிட்டே தப்பி போன கனகவல்லி. மகாராஜா, நாங்க அரசியல் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம், நீ போலாமே. ஜம்பு, மாட வீதியில இருக்கார நகை வியாபாரி நல்லான், அவருடைய மகன். சபாஷ், நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிட்டது. நல்லானையும் அழைச்சிட்டு வந்திருக்க மகாராஜா. பலே பலே. நல்லாதவர்களே, பாருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள். தங்கள் மகள் காஞ்சனா நலந்தானே? நலந்தான். இந்த நாட்டின் முதல் பிரஜையாக இருக்க வேண்டியவளாயிற்று. ஜம்பு, நாம் இவரை அழைத்த காரணத்தை சொல். ஒண்ணுமில்ல, நம்ம மகாராஜா ஒரு கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படுறாரு. ஆஹா, தாராளமா பண்ணிக்கலாமே. ஏன்னா இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தை ஆடுறதுக்கு ஒரு சந்ததி வேணும் பாருங்க. அவசியம் வேண்டியதுதான். பார்த்தாயா ஜம்பு, நான் அப்போதே சொல்லவில்லை, அங்கேயும் அதுதான் விருப்பம். என்னது? தங்க நாணயம். தெரியுது, எதுக்குன்னு புரியுது. என்னங்க சந்தேகப்படுறீங்களா? அவ்வளவு அசல் தங்கம். வேணும்னா சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நாணயத்தை சோதனை பண்ண வேண்டியதில்லை, நீங்க தான் என் நாணயத்தை சோதனை பண்றீங்க. நல்லானவர்களே, நீங்கள் நல்ல வியாபாரி, லாபத்துக்கு பாவம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் வியாபாரி தான், ஆனா என்னோட வியாபார பொருள் தங்கம், தன்மானம் இல்ல. சன்மானங்கிறது வருமானத்துக்கு எதிரியாச்சுங்களே. பேசாம சன்மானத்தை வாங்கிக்கங்க. தங்கத்தால செய்த பாதரட்சியா இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரும் அதை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் இவர் நமது விருந்தாளி. இவரை நிரந்தரமான விருந்தாளியாக்கிக் கொள்ள வேண்டியது நமது கடமை. நான் இல்லையா, ஆள் வருது. மரியாதையா மகாராஜாவுக்கு மாமனார் ஆவு, இல்லன்னா இங்கே கடந்து சாவு.
நீ கிழக்கு கோட்டைக்கு போய் அதனுடைய தலைவனை கொண்டுட்டு வா. நீ நான் மேற்கு கோட்டைக்கு போறேன். சரி. இங்கேயும் அணில் குல்லா, அங்கேயும் அணில் குல்லா. இங்கேயும் 11 மணி, அங்கேயும் 11 மணி. ஒரே நேரத்துல ஒரே ஆள் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? சுத்த உடல், சுத்த உடல். போங்க போங்க. ஜம்பு மகாராஜா, பாத்தியா, 2 கத்தியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமா, இதுல ஏதோ விஷயம் இருக்குது, கவனி. ஒப்பனை இல்ல, ஒப்பனை. ஆமா, ஏன் இப்படி குதிக்கிற? நெருப்ப முழுங்கிட்டியா? ஆளப்பார், வேலை மனக்கட்ட வைத்தியம் பூனை குட்டிக்கு பேதி கொடுத்தான. கேள்விய பார், கேள்விய. அம்மணி,
நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதிகாலையில அலறிச்சு. ஆந்தியாவது கீந்தியாவது நீ கொட்டாய் விட்டு இருந்திருப்ப, அந்த சத்தமா இருந்திருக்கும். கோச்சுக்காத அம்மணி. சீவிக்கிட்டு தான் வந்தே விடு. நீ என்னோட கொஞ்சத்துக்கு தானே வந்த? ஆமா, கொஞ்சத்துக்கு பட்ட பகல வருவாங்களாக்கும். அதுக்கு என்ன பண்றது? உனக்கு வேலை தொந்தரவு, நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சிக்க வேண்டியதுதான். ஐயோ, நான் ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன். ஆமா, வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை, அதுலயும் அவசரத்தோட வருவேன். அட கோச்சுக்காத அம்மணி. அம்மணி, உனக்கு எனக்கும் கல்யாணம் எப்போ? உன்ன போல ஒண்ணு, என்ன போல ஒண்ணு பெத்துக்கிறது எப்போ? அட ஏன் இப்படி பேயாட்டம் பறக்குற? நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். ஆம்பளையா பிறந்துட்டு சாதா ஊட்ட பத்தியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நாட்டை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு. அதுக்கு தான் சொல்றேன், நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகி போச்சுன்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு 4-5 வீரர்களை பெத்து போடலாம். செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கே வந்து போடுறியே, என் மனசு மாறாது. நான் ஒண்ணு போல இல்ல, மந்தி மாதிரி மரத்துக்கு மரத்து ஆவறதுக்கு. அடி போடி இவளே. அண்ணன் மணிவண்ணனை பார், வேலையோட வேலையா காஞ்சனா அம்மாவையும் கவனிச்சுக்கிறார். ஐயோ, இப்ப அந்த காஞ்சனமாவுக்கு தான் மாத்தாடனால ஆபத்து வந்திருக்குது. ஐயோ, ஆமா, அவங்கதான் காப்பாத்த வரும்படி மணிவண்ண ஐயாவுக்கு ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்ற ராசால, என்ற அத்தால இந்த ஓலையை எப்படியாவது மணிவண்ண ஐயாக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து போடணும். கண்ணே அம்மணி, நீ கவலைப்படாத. இத ஆள் மூலியமா நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் மணிவண்ணனுடைய ஆளுன்னு வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சா தலையை கிள்ளிடுவானுக்கோ. உன்னை காட்டி கொடுத்து போட்டு அப்புறம் நான் யார கட்டிக்கிறது? என்ற ராசா, என்ற ராணி. அம்மா ஒண்டி பார்ப்பாங்க, நான் போறேன். ஆமா, நான் மட்டும் ஒண்டிமா இல்லையா? நான் எங்க போறது? நீ ஒன்ற மகாராசா மீசைக்கு மை தடவு. இந்த நவரசத்துக்கு என்ன பிடிக்காது. நல்லா போடு. இது ஏன் மகாராஜா, என்னையும் ஏமாத்திட்டு இவ்வளவு நேரம் எப்படி வந்தது? கவனி கவனி மகாராஜா, நம்ம விரோதியை நான் விட்டால விடுவேன், உங்க நிறைய விட மாட்டேன். என்ன வரசம், நீ ஒரு திருடன் இப்பதாடா தெரிஞ்சுக்கிட்ட. மகாராஜா, சத்தியமா எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது. என் வயசுல ஒரு 20 காலமே எங்கடா? வரசம், என் கவர்ச்சி காய்ச்சலாவை கவரக்கூடிய அளவுல இருக்குதுல்ல, கடிச்சு திங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. மகாராஜா, புறப்படலாம், எல்லாம் தயார். நான் வரைகிற செய்திய ஏற்கனவே காய்ச்சலாவுக்கு சொல்லி இருப்பியா? அனுப்பிச்சார். பாப்பலாம். இத காஞ்சனாமா கொடுக்க சொன்னாங்க. மாட்டாண்டால் எனக்கு ஆபத்து. தாங்கள் உடனே வந்து எனக்கு காப்பாற்றுங்க. காஞ்சனா வந்து, நான் சொன்னேன் காஞ்சலாம், அவளுக்கு மாட்டாண்டால் ஆபத்தா? மாத்தாண்ட? ஆமா, நான் போய் மணிவண்ணா, எக்காரணம் கொண்டு மாத்தாண்டவன யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, எச்சரிக்கையாக. கொள்ளைக்காரனா? இங்க ஏன் வந்த? இது என்ன பித்து குளித்தனமான கேள்வி? கொள்ளைக்காரன் சமையல் பண்ணவா வருவான்? நீங்களா? எப்படி என் விளையாட்டு? நல்லா இருக்கு உங்க விளையாட்டு. என் கோவமா? விளையாட்டு தானே காதலுக்கு பிறந்து. இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்த்தாண்டனும் வந்துடுவான், அவரையும் சேர்த்துக்கிட்டு விளையாடு. நீ வீர விளையாட்டை பத்தி சொல்றியா? நான் சொல்ல வந்தது, அந்த பாவி மாமா மார்த்தாண்ட ஒரு பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து பட்டானுங்க. அப்படியா? என்னங்க இது? மார்த்தாண்ட வந்துட்டான், கொஞ்சம் கூட பதட்டத்தையே காணுமே. அவன் எதுக்கிறதுக்கு பலம் வேண்டாம். அக்கா, பால் சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கிறேன். உங்க குறும்பு உங்களை விட்டு போகாது. இப்ப என்னங்க செய்யறது? கவலைப்படாத, போய் கணக்கை சீக்கிரம் தீர்த்து வந்துடுறேன். இவரோட ரவுசா போச்சு. அவன் பட்டாளத்தோட வந்திருக்கான், நீங்க தனியார போய் என்ன பண்ணு? கையில கத்தி இருக்கும் தெரியுமில்ல? இத பாருங்க, மோதலுக்கு இது நேரம் இல்ல. எப்படியாவது அவனை ஏமாத்திட்டு நான் தோட்டத்துக்கு வந்துடுறேன். நீங்க வண்டியோட காத்துக்கிட்டு இருங்க. ஓஹோ, என்ன வண்டிக்காரன் வேഷം படுத்துறியா? அட போங்க 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 போங்க.
கேளுங்க கேட்காம வா. யார் நீ? வேலைக்காரங்க தடத்தை விட்டு போடுங்க, அம்மா கோவிப்பாங்க. எஜமானிமா எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க, மை போடுறாங்க. மையா கண்ணுக்கு போடுறாங்க. கும்பிடுறானுங்க, தடத்தை விட்டு போடுங்க. ஏம்மா ஏசம்மா, இத கொஞ்சம் வச்சுக்கோங்க, புறவு வாங்கிக்கிறேன். ஏய். சரி சரி. ஏய் 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 இந்தா இந்தா இந்தா. கும்பிடுறானுங்க, வரேனுங்க. ஜம்பு மகாராஜா, ஜம்பு பார்த்தாயா அவளை? வேலைக்காரியே இவ்வளவு அழகாக இருந்தார். எஜமானி இளையராணி. அவளை வர்ணிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. வேலைக்காரியை வேண்டுமானால் நீ வர்ணித்துக் கொள். காஞ்சனா, நான் அனுப்புன தகவல் உனக்கு கிடைச்சதா? என் வருகை உனக்கு மகிழ்ச்சி தானே? நான் ஒரு மடையன். நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த காட்சியே ஒரு சம்மதத்துக்கு சாட்சியா இருக்கும்போது நான் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன் பாரு. மகாராஜா உட்காருங்க. காஞ்சனா, உன் பாயார என்ன மகாராஜான்னு சொன்னியே, ஒரு வார்த்தை போதும்போ. அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? ஓஹோ, காஞ்சனா நீ ரொம்ப வேடிக்கை பேசுற. பலே பலே.